தூத்துக்குடி மக்களவை தொகுதியின் தற்போதைய கள நிலவரம் குறித்து பார்க்கலாம். துறைமுக நகரை தலைமையிடமாக கொண்ட மாவட்டத்தின் முக்கிய தொகுதி தூத்துக்குடி. பெரும்பாலான தொகுதிகளைப் போலவே ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகம். மொத்தம் 14,48,179 வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதியில் உள்ள ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,08,244. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,39,720. மூன்றாம் பாலினத்தவர் 215 பேர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் களம் கண்ட கனிமொழி வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து வந்த 2021ஆம் ஆண்டு பேரவைத் தேர்தலில் இத்தொகுதிக்கு உட்பட்ட 4 பேரவைத் தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. அதிமுகவும் காங்கிரசும் தலா ஒரு தொகுதியை வென்றன. தூத்துக்குடியில் வென்ற கீதா ஜீவனும் திருச்செந்தூரில் வென்ற அனிதா ராதாகிருஷ்ணனும் தமிழக அமைச்சர்களாக உள்ளனர். திமுக தலைமையிலான கூட்டணி இத்தொகுதியில் பலம் நிறைந்ததாக காணப்படுகிறது. விவசாயம், மீன்பிடி தொழில், உப்பு உற்பத்தி, தொழிற்சாலைகள் போன்றவற்றை அடிப்படை வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் வசித்து வருகின்றனர். தூத்துக்குடி வாஞ்சி மணியாச்சி இடையேயான பயணிகள் ரயில் சேவை என்பது குறைவாக உள்ள நிலையில் இரு இடங்களையும் சாலை போக்குவரத்து மூலம் இணைக்க வேண்டும் என்பது பொதுவான கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு இணைப்பு சாலை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த திட்டம் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வாஞ்சி இணைப்பு சாலை போடப்பட்டால் நமக்கு நிறைய ரயில்களிலே நாம் அங்கு சென்று ஏற முடியும். ஏனென்றால் தூத்துக்குடியிலிருந்து 2 புகைவண்டி மட்டுமே செல்கிறது. அதிலே இடம் கிடைக்காமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆகவே வாஞ்சி மணியாச்சி இணைப்பு சாலையை ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று மிகவும் முக்கியமான கோரிக்கை தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய போக்குவரத்து நெருக்கடி. தூத்துக்குடியிலே விவிடி சிக்னல் அருகே ஒரு மேம்பாலம் கட்டப்படும் என்று முன்னாள் முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையிலே 110 விதியின் கீழே தெரிவித்தார்கள். அந்த பகுதியிலே தலைமை மருத்துவமனை இருக்கிறது. அங்கே ஆம்புலன்ஸில் நோயாளிகள் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக இந்த மேம்பாலத்தை கட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தூத்துக்குடி விமான நிலையத்தை தரம் உயர்த்தி பன்னாட்டு விமானங்களும் வந்து செல்லும் வகையில் செய்தால் தொழில் வளம் பெருகிட உதவி புரியும் என்பது இங்குள்ளோரின் கருத்தாக உள்ளது. மேலும் இலங்கை தூத்துக்குடி இடையே கடல்வழி பயணிகள் போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பலர் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பகுதியிலிருந்து கோவை மற்றும் சென்னை போன்ற பகுதிகளுக்கு அதிகமாக சென்று வருகிறார்கள் தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள். ஆனால் ரயில் வசதி என்பது ஒரு குறைவாகவே பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இப்பகுதியை இந்த ரயில்வே துறை விரைவாக ஒரு அதிக கூடுதல் ரயில்கள் இயக்கி இந்த தூத்துக்குடி நகரத்தை வளப்படுத்த வேண்டுகிறோம். சென்னை, கோவை போன்ற நகரங்களுக்கு ரயில்கள் சேவையை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர். தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பட்டி பகுதியில் நலிவடைந்து வரும் தொழில்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இப்போ கோவில்பட்டியில் தொழில்பேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த பகுதி கோவில்பட்டியை பொறுத்தளவில் முதல்ல நூற்பாலைகளும் அதுக்கடுத்தபடியாக தீப்பெட்டி ஆலைகளும் இருந்தது. இப்போவும் தீப்பெட்டி ஆலைகள் கடந்த காலங்களில் 4 லட்சம் பேருக்கு மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு குறைந்து வருது. இந்த குறைவதன் மூலம் மக்கள் மத்தியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இதை கருத்தில் கொண்டு இன்றைக்கி அமைக்கக்கூடிய அந்த தொழில்பேட்டையில் பின்னலாடை நிறுவனங்களுக்கும் இந்த தீப்பெட்டி சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகளுக்கும் அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத வரக்கூடிய அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு அந்த தொழில் நலிந்து போகாத அளவுக்கு உதவி செய்யணும். அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் மக்களின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜன்.